அதுலதான் பஞ்சமி அன்னைக்கு 5வது நாள் வடக்கெல்லாம் என்ன பண்ணல பூ வச்சுப்பாங்க, மஞ்சள் கலர்ல வளையல் போட்டுப்பாங்க. பெருமாளுக்கும் ஆமா, பெருமாளுக்கும் இது அம்பாளுக்கும் மஞ்சள் கலர் பூவால அர்ச்சனை எல்லாம் பண்ண வித்யாரம்பம் எல்லாம் பண்ணுவோமோன்னு நம்ம விஜயதசமி பூஜை. அதே மாதிரி வடக்க என்ன பண்ணுவான்னா ரிஷி பஞ்சமி அப்படின்னு கொண்டாடுவார். சப்த ரிஷிகள் இருக்காளோனா 6 பிரிச்சிருக்காங்க. அதுல இந்த அம்பாள் வழிபாடு பண்றாங்க பேரு சாத்திரியில பூஜை பண்ணுவாங்க. அம்பாளுக்கு பூவெல்லாம் போட்டு பண்ணும் பொழுது அம்பட்டதெல்லாம் அபிவிருத்தி ஆகும். புரியுறதா? அதனால இடத்துல சேர்த்து விட்டா. வசந்த பஞ்சமியில தான் வசந்த பஞ்சமியில தான் கிருஷ்ணனையும் பலராமனையும் கொண்டு போய் சாந்திபனி முனிவருடைய குருகுலத்துல சேர்த்து விட்ட நாள் இது. புரிஞ்சுதா? சந்திர தளாவதம் சே குச்சோன்மத்தே குங்கும ராகசோனே குஞ்சா பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு தசமி வரைக்கும் இந்த நவராத்திரி கொண்டாடுறாங்க. பாட்டி நாளைக்கு சரஸ்வதியோட பர்த்டே, நாளைக்கு பாத பூஜை, நாளைக்கு அம்மா அப்பா வரணும், நாளைக்கு நிலங்கிடணும், அதனால கூப்பிடுறாங்க. ஓ, நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுன்னு வர சொல்லிருக்கா? நாளைக்கு எல்லோ கலர்ல ட்ரெஸ் போட்டுன்னு வர சொல்லிருக்காங்க. நாளைக்கு வசந்த பஞ்சமி. ஓ, நாளைக்கு வசந்த பஞ்சமியை கொண்டாடுறீங்களா? ஆமா. வசந்த பஞ்சமின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. அதாவது ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 4 நவராத்திரி இருக்கு. என்னது? அதாவது 1 ஆஷாட நவராத்திரி. ஆஷாட நவராத்திரினா ஆஷாட நவராத்திரின்னா ஆனி மாசத்துல வருது, ஆஷாட நவராத்திரி. அடுத்தது புரட்டாசி மாசத்துல வரும், அது சாரதா நவராத்திரி. இப்ப கொண்டாட போறோம் பாரு, வசந்த பஞ்சமி கொண்டாடுறியானோ, இது ஷியாமளா நவராத்திரி. அதுக்கப்புறம் அப்புறம் வசந்த நவராத்திரி. மொத்தம் 4 நவராத்திரி இருக்கு. இது பிரதமையிலேருந்து தசமி வரைக்கும் கொண்டாடுவா நவராத்திரி. இதுல உனக்கு சாரதா நவராத்திரி நன்னா தெரியுமே, நம்மத்துல குலுவலம் போல, அது சாரதா நவராத்திரி. இப்ப தை மாசம் போனோம், தை அமாவாசைக்கு பிறகு பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு நவராத்திரி கொண்டாடுவா. இதுதான் ஷியாமளா நவராத்திரி. நம்ம மீனாட்சி அம்மன் கோவில்லாம் இருக்கு பாரு, அங்கெல்லாம் இப்ப கொண்டாடுவாங்க. அது ஷியாமளா நவராத்திரின்னு பேரு. மீனாட்சிக்கு ஷியாமளா, மாதங்கி அப்படி எல்லாம் பேருண்டு. இந்த ஷியாமளாவை பத்தி தான் காளிதாசர் இருக்காரனோ, அவர் என்ன பாடியிருக்காரு உனக்கு தெரியுமே? ஷியாமளா தெரியல உனக்கு? மாணிக்க வீணாம்னு சொல்லுவோமோனா, அதுதான் ஷியாமளா தண்டகம் அப்படின்னு பேரு. அந்த சாரதா நவராத்திரிய அதுலதான் பஞ்சமி அன்னைக்கு 5வது நாள் வடக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வசந்த பஞ்சமி, சரஸ்வதியோடைய பிறந்த நாள், சரஸ்வதி அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. அன்னைக்கு தினத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கலர் கலரா மேல பட்டம்லாம் விடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுப்பாங்க, மஞ்சள் கலர்ல பூ வச்சுப்பாங்க, மஞ்சள் கலர்ல வளையல் போட்டுப்பாங்க. ஆமா, பெருமாளுக்கும் இது அம்பாளுக்கும் மஞ்சள் கலர் பூவால அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க, பூ போடுவாங்க. மஞ்சள் கலர்ல அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணுவோமோனோ, பெருமாளுக்கு பிரசாதம் எல்லாம் மஞ்சள் கலர்ல பண்ணி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுவாங்க. அந்த சரஸ்வதி பூஜைன்னு சொல்லிட்டு நம்ம இங்க சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோமோனோ, அன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு போய் சேர்த்து அட்சர வித்யாரம்பம் எல்லாம் பண்ணுவோமோனோ நம்ம விஜயதசமி பூஜை. அதே மாதிரி வடக்க என்ன பண்ணுவான்னா வசந்த பஞ்சமி அன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கறது, அப்புறம் அட்சர வித்யாரம்பம் பண்றது, அதெல்லாம் இந்த பஞ்சமி அன்னைக்கு தான் பண்ணுவா. இது இப்ப ஞாயிற்றுக்கிழமை வருதானோ, இன்னைக்கு வியாழக்கிழமை, உங்க ஸ்கூல்ல நாளைக்கு வெள்ளிக்கிழமையே கொண்டாடிடுறாத. ஆனா அது ஆக்சுவலா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 2ஆம் தேதி தான் பஞ்சமி. அன்னைக்கு பஞ்சமி அன்னைக்கு தான் கொண்டாட போறா. ஓகேயா? ஆவணி மாசம் என்ன பண்ணுவான்னா பஞ்சமிய கருட பஞ்சமின்னு கொண்டாடுவா. ஆமா. புரட்டாசி மாசம் என்ன பண்ணுவா, ரிஷி பஞ்சமி அப்படின்னு கொண்டாடுவா. சப்த ரிஷிகள் இருக்காளோனா? யாரு உனக்கு தெரியும் ரிஷில? கருடனோட அப்பா யாரு? அவ சப்த ரிஷிகளை வச்சு ரிஷி பஞ்சமி அப்படின்னு புரட்டாசி மாசத்துல கொண்டாடுவாங்க. இப்ப வரத வசந்த பஞ்சமி அப்படின்னு சரஸ்வதிய பூஜை பண்ணி இத கொண்டாடுவாங்க. அன்னைக்கு தினத்துல சியாமலா தண்டகம்லாம் சொல்லி
அன்னைக்கு நம்ம சேவிச்சா என்னெல்லாம் கிடைக்கும்னா, நமக்கு படிக்கிறதெல்லாம் நன்னா ஞாபக சக்தியா இருக்கும், மறக்காது. மந்திரங்கள்லாம் நன்னா ஞாபகம் இருக்கும். சின்ன நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க, அந்த அறிவெல்லாம் நன்னா இருக்கும். நல்ல வாக்கு வன்மை வரும். இது சாக்த வழிபாடுன்னு சொல்லுவா. ஷண்மதம்னு இருக்கு. அது ஷண்மதம்னா 6ன்னு அர்த்தம். ஷண்முகர் அப்படின்னா 6 முகம்னு சொல்றோம் பாரு, அது மாதிரி ஷண்மதம்னா 6ன்னு அர்த்தம். அது என்னன்னு சொல்வான்னா, சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆ பிரிச்சிருக்காங்க. அதுல இந்த அம்பாள் வழிபாடு பண்றாங்க பேரு சாக்தம்னு பேரு. இது வந்து அம்பாளை வழிபடுறவங்க இந்த பூஜையை பண்ணுவாங்க பார்த்துக்கோ. இந்த நவராத்திரி பூஜைகள்லாம் பண்றது, அதுக்கப்புறம் அபிராமி, இந்த சமயங்கள்ல என்னன்னா அபிராமி அந்தாதி, சௌந்தர்ய லஹரி, அதுக்கப்புறம் வந்து லலிதா சகஸ்ரநாமம், இதெல்லாம் வாசிச்சா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நவராத்திரி சமயங்கள்ல இந்த சாயங்காலம் விளக்கு வச்சதுக்கு பிறகு நவராத்திரிங்கிறது ராத்திரியில பூஜை பண்ணுவாங்க. அம்பாளுக்கு பூவெல்லாம் போட்டு பண்ணும் பொழுது அம்பாள் கேட்ட வரத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இந்த வசந்த பஞ்சமிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வானது. இது சரஸ்வதியே அவதாரம் பண்ணியிருக்கா இல்லையா அந்த நாள்ல. என்ன அவதாரம்? சரஸ்வதி அவதாரம். புஷ்கர்னுட்டு ஊர் இருக்கு. அந்த புஷ்கர்ல பிரம்மாக்கு சரஸ்வதிக்கு கோவில் இருக்கு. அங்க இதை கொண்டாடுறாங்க அந்த வசந்த பஞ்சமிய. அப்புறம் பூரி ஜெகநாதர் கோவில்ல கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கர்நாடகாவில் உடுப்பியில கொண்டாடுறாங்க. நம்ம ஊர்ல மீனாட்சி அம்மன் கோவில்ல இதை கொண்டாடுறாங்க இந்த வசந்த பஞ்சமிய, ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்ல இந்த மீனாட்சியோட வடிவமாக தான் ஷியாமலாவை சேவிக்கிறாங்க. இப்படியெல்லாம் இந்த பூஜை வந்து ரொம்ப ரொம்ப வசதியான பூஜை. என்ன, நல்ல ஞானம் கிடைக்கும், நல்ல மூளை, நல்ல எல்லாமே மூளை சம்பந்தப்பட்டதெல்லாம் அபிவிருத்தி ஆகும். புரியுறதா? அதனால இந்த ஷியாமலா நவராத்திரியில வசந்த பஞ்சமிய உங்க ஸ்கூல்ல அம்மா அப்பாவெல்லாம் வரவழைச்சு அவளுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணி இந்த வந்து உங்க ஸ்கூல்ல கொண்டாடுறா. ஏன்னா அது வடக்கத்தி ஸ்கூல் இல்லையா, அதனால உங்க ஸ்கூல்ல என்ன பண்றா, அன்னைக்கு வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு இதை சிறப்பான முறையில கொண்டாடுறாங்க. ஓகேயா? இப்போ உனக்கு புரிஞ்சுதா வசந்த பஞ்சமி எதுக்காக கொண்டாடுறாங்க, எப்படி கொண்டாடுறாங்க எல்லாம் உனக்கு புரிஞ்சுடுதா? அப்புறம் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் நானும், சாந்திபனி முனிவர் ஆசிரமத்துல கிருஷ்ணன். சரி, சாந்திபனி முனிவர் சொல்லு. சாந்திபனி முனிவர் ஆசிரமத்துல அந்த சாந்திபனி முனிவரோட குருகுலத்துல யார் யார் படிச்சா? கிருஷ்ணன், அப்புறம் பலராமர் கிருஷ்ணனும் போய் சேர்ந்துண்டது இந்த நாள்ல தான் கொண்டு போய் அந்த குருகுலத்துல சேர்த்து விட்டா. வசந்த பஞ்சமியில தான், ஒரு வசந்த பஞ்சமியில தான் கிருஷ்ணனையும் பலராமனையும் கொண்டு போய் சாந்திபனி முனிவருடைய குருகுலத்துல சேர்த்து விட்ட நாள் இது. புரிஞ்சுதா? சரி, இப்போ வசந்த பஞ்சமியை பத்தி நன்னா தெரிஞ்சுட்டியா நீ? ஓகே ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரஸ்வதி ஸ்லோகம் சொல்லு மதுரா. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. ஆயக்கலைகள் 64 ஏற உருவிற்கும் என் அன்னை தூய ஒரு பழங்கி போல் வாழ் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பு இங்கு வராதிதர். இந்த மாதிரி சரஸ்வதி ஸ்லோகங்கள் சொல்லி வெள்ளத்தாமரை வச்சு நீங்க பூஜை பண்ணலாம். நம்ம வந்து சரஸ்வதிக்கு வெள்ளத்தாமரை தான் சொல்றோம் இல்லையா, வெள்ளத்தாமரை வச்சு பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் காளிதாசர் அவருடைய தான், அவர் ஷியாமலாவை நினச்சி தான் உபாசனை பண்ணுறார். ஒரு ஆடு மேய்ச்சின்னு இருந்தவர் பெரிய கவிஞராகிறார். மகாகவி காளிதாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனது இந்த ஷியாமலாவை சேவிச்சு தான் ஷியாமலா தண்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருப்பார். மாணிக்க வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திர நீலஜுதி கோமலாங்கிம் மாதங்க கன்யா மனசாஸ்மராமி சதுர்புஜே சந்திரதளாவதம் சே குச்சோன்மதே குங்கும ராகசோனே குன்றேஷு பாசாங்குச புஷ்பபாணஹஸ்தே நமஸ்தே நமஸ்தே ஜெகதேவ மாதகா அப்படின்னு சொல்லிட்டு ஷியாமலா தண்டகம் இருக்குது.
இதெல்லாமும் சொல்லி எல்லாரும் அன்னைக்கு தினத்தில் பூஜை பண்ணுங்க. எல்லா நல்லதுகளும் நடக்கும். ஓம் வாக்தேவியைச்ச வித்மகே விருஞ்சி பத்னேச்ச தீமகி தன்னோ வாணி பிரஜோதயாத். இது சரஸ்வதியோடைய காயத்ரி மந்திரம். இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் மந்திரம் சொல்ல தெரிஞ்சால் சொல்லுங்க. இல்லைன்னா ஓம் சரஸ்வதியை நமஹா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அது கூட சொல்லுங்க, பரவாயில்ல. அது கூட 108 தடவை சொல்லலாம். நமக்கு என்ன சொல்ல வருதோ அதை சொல்லி நம்ம இந்த வசந்த பஞ்சமி பூஜையை நம்மளும் சிறப்பாக கொண்டாடலாம். இதை வடக்க இருக்கிறவா தான் கொண்டாடணும், தெற்க இருக்கிறவா தான் கொண்டாடணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்மளும் இந்த சரஸ்வதியை சேவிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதனால இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு எல்லாரும் சரஸ்வதியை சேவிப்போம். இந்த 9 நாளுமே நவராத்திரியில் நம்ம டெய்லியே கூட நம்மளுடைய நவராத்திரி சாரதா நவராத்திரி கொண்டாடுற மாதிரி கூட நீங்கள் ஷியாமலா நவராத்திரியும் கொண்டாடலாம். இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில் விசேஷம். நீங்கள் மீனாட்சி அம்மனை சேவிக்கிறவங்களும் சேவிக்கலாம். தை மாதம் அமாவாசை கழிச்சா பிரதமையிலேருந்து ஆரம்பித்து தசமி வரைக்கும் இந்த நவராத்திரி கொண்டாடுறான். இப்போது 2ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் இந்த வசந்த பஞ்சமி வருது. அன்னைக்கு தினத்தில் சரஸ்வதியை குறித்து நம்ம இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறோம், சரஸ்வதி மந்திரங்கள் சொல்கிறோம். அப்படி சரஸ்வதி பூஜை பொதுவாக நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம செய்யும் பொழுது என்னென்னா உங்களுக்கு நல்ல ஞான அபிவிருத்தி ஆகும். கவர்மெண்ட்டு ஜாபு கிடைக்கும். கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது இப்போ ஒரு போட்டி பரீட்சையெல்லாம் எழுதுகிறா இல்லையா, டிஎன்பிஎஸ்சி கலெக்டருக்கு அந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறா இல்லையா, அதிலெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல வாக்கு வன்மை வரும். அதாவது எது ஒன்று சொன்னாலும் நல்ல வாக்கு வன்மை வரும். அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான அந்த வாயிலேருந்து வர்றது எல்லாமே நல்ல நல்ல வார்த்தைகளாக வரும். அதனால எல்லாரும் வசந்த பஞ்சமி அன்னைக்கு சரஸ்வதியை குறித்து பூஜை பண்ணி சேவிச்சுட்டு உங்களுக்கு என்ன நடந்தது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.